அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இயக்கத்தை தொடங்குவதற்கு முன்பிருந்து அவருடைய கைபிடித்து கால் தொட்டு வணங்கி வளர்ந்த பிள்ளை நான். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்ததற்கு பிறகு புரட்சித் தலைவி அம்மாவோடு தொடர்ந்து பயணித்தவன். புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய நம்மை விட்டு பிரிந்ததற்கு பிறகு இன்றைக்கு வரையிலே என்னுடைய உயிர் மூச்சுள்ள வரையிலே அண்ணன் எடப்பாடியாருக்கு பின்னாலே அணிவகுத்து நிற்கின்ற தொண்டர்களிலே நானும் ஒரு தொண்டனாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன். வேண்டுமென்றே யூனியனுடன் பத்திரிகையின் மீது நான் ஒரு மானநஷ்டீடு வழக்கு போட்டு அதன் 3 ஆண்டுகளாக வாய்தா வாங்கி கொண்டிருக்கிறார்கள். என் மீது பாலியல் வழக்கில் என் மீதும் என்னுடைய மகன் மீதும் பொய்யான செய்தியை போட்டதற்காக 1 கோடி ரூபாய் மானநஷ்டீடு வழங்க வேண்டும் என்று நான் போட்டேன். அந்த வழக்கிற்காக அந்த வழக்கு இப்போது நடக்க தொடங்கி இருக்கிறது. அதனால் இந்த செய்தியை அதை முதற்கட்டமாக போட்டார்கள். அதைத் தொடர்ந்து வேறொரு செய்தி ஸ்தாபனம் இதை போட்டிருக்கிறது. இவர்களை எல்லாம் சட்டத்தின் முன் நிறுத்தி கடுமையான தண்டனை வாங்கி கொடுப்பேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என் உயிரோடு கலந்தது, என் உணர்வோடு கலந்தது. எடப்பாடியார் என்கிற தலைவர் என்னுடைய உயிர் மூச்சுள்ளவரை அவரை பின்பற்றி செயலாற்றுவேன். இப்படிப்பட்ட வதந்திகளை எல்லாம் யாரும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. வேண்டுமென்றால் திமுகவின் தலைவர் மு.க. ஸ்டாலின் அண்ணா திமுகவில் இணைவதற்கு மனு போட்டால் அதை எங்களுடைய தலைவர் பரிசீலிப்பார். திமுகவில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவருடைய ஒப்பிட்டு உங்களை பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அண்ணா திமுக மூச்சுள்ளவரை அதுக்கு மேற்கு வேற பேசுங்க. இதெல்லாம் கேட்கறதே அசிங்கமா இருக்கு. இந்த மாதிரி செய்தியே வரக்கூடாது. யூனியனுடன் கிளப்பி விட அந்த டெய்லி ஹண்ட்னு ஒரு அண்ணாதிரை செய்தி நிறுவனம் அதை பெருசுபடுத்தி போட்டிருக்குது. இதெல்லாம் திமுகவுடைய திட்டமிட்ட சதி. பொதுவாகவே தேர்தல் வந்தாலே திமுக என் மீது ஏதாவது ஒரு அபாண்டமான பழியை பரப்புவார்கள். அதே போலத்தான் இப்போது 2019 செய்தார்கள், 2021 செய்கிறார்கள், 2026 இதை செய்கிறார்கள். எந்த கொம்பாதி கொம்பனாலும் அண்ணா திமுகவை ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. நாங்கள் அண்ணா திமுகவுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். நான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாஜகவின் கூட்டணியிலிருந்து வெளியே வந்து தாவேகா கூட கூட்டணி அமைச்சு சட்டமன்ற தேர்தலில் சந்திப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியே பரவிட்டு இருக்கு. அதுக்கு நீங்க பதில்? இதை போன்ற முக்கியமான கருத்துக்களுக்கு எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தான் பதில் சொல்ல வேண்டும். இருந்தாலும் நேற்றைக்கு கூட பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை நம்முடைய வருங்கால முதலமைச்சரான எடப்பாடியார் சந்தித்த போது நானும் அருகிலே நின்று கொண்டுதான் இருந்தேன். 2 பேரும் சுமூகமாக சிரித்து மகிழ்ந்து பேசிக் கொண்டிருந்த காட்சி என் கண்களால் பார்த்தேன். அவ்வளவுதான் நான் அதை பற்றி சொல்லுவேன்.